அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நாம் நிறைய விடயங்களை வெளிநாட்டையும் வெளியூர்களையும் இந்தியா போன்ற மாநிலங்களை தான் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ அதை விட அதிக அளவான விஷயங்களை நம்மள இலங்கை நாட்டிலையும் பார்க்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவங்கள் அதிகமாக நடக்குது. அதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த போதைப்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி போதைப்பொருள் ஒரு காலத்தில் போதைப்பொருள்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்தோம். சாதாரண ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இலங்கையில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கலை. ஏதோ 1-2 அப்படி இருந்துச்சு. பெரிய அளவுக்கு வெளியில் அந்த பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலத்தில் போதைப்பொருள்னு சொல்லும்போது குறைஞ்சது ஒரு இளம் பிள்ளைகள், சாதாரணமாக ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இது என்ன போதைப்பொருள், இதோட பேர் என்ன, இதோட ரகம் என்ன, இந்த மாதிரி போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கிறது ஒரு வேதனையான விடயம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பாடசாலையில் இருந்தே இந்த பிள்ளைகள் போதைப்பொருளுக்கு அடிமையாகிற அளவுக்கு இன்றைக்கி அதோட வியாபாரம் நடந்துகிட்ருக்குது. இந்த போதைப்பொருளாம் எப்படி தான் எங்கள் நாட்டுக்கு வருது அப்படிங்கிற 1000 கேள்வி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் வந்துடுது. ஏதோ ஒரு வகையில் நாட்டுக்குள்ளே நாட்டில் இருந்து சமூகத்துக்குள்ளே சமூகத்தையும் தாண்டி பாடசாலை உள்ளுக்கே இன்றைக்கி அந்த போதைப்பொருளை பிள்ளைகள் மத்தியில் பரப்புறதுக்கு பெரிய ஒரு திட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இலங்கை நாட்டில். அப்போ அப்படி இருக்கும்போது இது ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்குது. இதுக்கு நம்ம போதைப்பொருளை தடை பண்ணுங்க, இது அரசாங்கத்தை சொல்கிறதோ இல்லாட்டி இதை சொல்கிறது, சமூகத்தை சொல்கிறதோ எது சொல்ல நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நாங்கள் இந்த போதைப்பொருள் எங்களால் முடிஞ்ச ஒன்றுன்னு கேட்டால் அது எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது மட்டும்தான். அதனால் பிள்ளைகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு இந்த போதைப்பொருள், இந்த தீய பழக்கங்களை இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஒரு எதிர்கால சந்ததி, ஒரு எதிர்கால ஒரு சமூகம் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அளவுக்கு போதைப்பொருளுங்கிற ஒரு விஷயம் கோர தாண்டவம், அதையும் தாண்டி கோர தாண்டவத்தையும் தாண்டி இன்னும் பல மடங்கு இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. எந்த குழந்தையை பார்த்தாலும், எந்த இளம் பிள்ளைகளை பார்த்தாலும் இந்த போதைப்பொருள் இப்படி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்குது. பிள்ளைகள் அழகான பிள்ளைகளை, சிறப்பான பிள்ளைகளை வளர்ந்த ஒரு காலத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த போதைப்பொருளால் நிறைய பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க, உயிர் விட்டுறாங்க, தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம நடந்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னுக்கு வெறும் ஒரு 19 வயது அப்படிங்கிற அந்த 19 வயதுனா அதுவுமே ஒரு சிறுவன் தான், ஒரு இளம் பிள்ளைன்னா அந்த சிறுவன் மது போதைக்கு ஆளாகி அதை தொடர்ந்து பாவிச்சிட்டு இப்போ இடையில ஒரு தேவைக்கு, அதுக்கான தேவைக்காக ஒரு கொஞ்சம் காசு, அம்மாக்கிட்ட ஒரு 1000 ரூபா காசு கேட்டு அம்மா அந்த காசை கொடுக்க மறுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக அம்மாவையே கொலை பண்ணின ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, 1-2 கிடையாது, நிறையவே நடந்திருக்கு. இருந்தாலும் ஒரு 19 இளம் சிறுவனுக்கு இப்படி இவ்வளோ பெரிய தைரியம், அதையும் தாண்டி இந்த 19 வயசுக்குள்ளே இந்த போதை பிறகு இப்படி ஒரு அடிமையாகிறதுக்கு யார் காரணம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் போனால் இன்றைக்கி இது ஒரு இந்த போதைப்பொருள் ஒரு சாதாரண விஷயமா எல்லா இடம் பரவிக்கிருக்க பையனும் இது ஒரு பெரிய விஷயமா நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் கூட இந்த ஆச்சரியப்படாட்டியும் கூட ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி அந்த தாய் உயிரோட, இளம் தாய் ஒன்று, அந்த தாய் உயிரோட இல்லை, அந்த குடும்பம் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதே மாதிரி இந்த 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 இளம் சிறுவன் சிறைச்சாலையில் இந்த மாதிரிக்கே எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லையா? அப்போ அதனால் எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைகளும் சமூகத்தை நல்லா இருக்கணுமா இருந்தால் நம்ம பிள்ளைகளை கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நிறைய இருக்குது. மொபைல் ஃபோன் ஒரு பக்கமாக இருக்கலாம், போதைப்பொருள் ஒரு பக்கமாக இருக்கலாம், துஷ்பிரயோகம் இன்னொரு பக்கமாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பிள்ளைகளை பத்திரமாக கவனமாக பாதுகாத்து சரியான பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் எங்கள் சமூகத்துக்குள்ளே எங்களெல்லாம் வாழ முடியும், எங்கள் பிள்ளைகளை நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத உண்மை. எனவே அன்பார்ந்த பெற்றோர்கள், எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எங்களோட பிள்ளைகளை நல்வழியாக நல்ல பிள்ளைகளாக வளர்த்துக்கொள்வது மட்டுமே தான் எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு. அது மட்டும்தான், அதை தாண்டினா எதுவுமே இல்லை. அதனால் கூடுமான வரைக்கும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக பார்த்து கவனமாக நிதானமாக வளர்த்துக்கொள்ளுங்க. அன்பார்ந்த பெற்றோர்களை, நன்றி.